காஷ்மீருக்கு போனீங்கன்னா எந்த ஒரு தியாகிகள் மண்டபத்திலேயோ தியாகிகள் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய கேலரியிலையோ இவருடைய படத்தையோ புகைப்படத்தையோ அல்லது சிலையோ பார்க்க முடியாது. நீங்க வந்து தீவிரவாதிகள் அணின்னு ஒன்று இருக்கு, டெரரிஸ்ட் கேலரி. ஜவஹர்லால் நேரு இவர் வந்து இந்தியனை வச்சு சென்னையை வந்து பாம்பு பண்ணார், அப்ப மெட்ராஸ் பாம்பு பண்ணாருங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஆன்டி நேஷனல் மூவ் இன்னைக்கு எடுத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிர்த்து அடிச்சாருன்னு பார்க்காம அவங்க டெரரிஸ்ட் கேலரின்னு வச்சிருந்தாங்க. சமீப காலத்துல நான் வந்து ஒரு ஆங்கில நூல் இவரை பத்தி எழுதினேன். அதுல வந்து அது அடிப்படையே சேது சேஷனையா எழுதின அந்த நூலுடைய அடிப்படையில வச்சு நான் எழுதினேன். அப்ப அதுல வந்து முடியும் பொழுது அது டெல்லியில போய் அதை வந்து இதை பத்தி பிரகடனம் செய்யும் பொழுது நான் எல்லா பிரஸ்கிட்டையும் தான் சொன்னேன். முதல் விஷயம், இந்த வீரத்தமிழனுடைய புகைப்படத்தை நீங்க தீவிரவாதிகள் கேலரியில இருந்து ரிமூவ் பண்ணுங்க, ரிமூவ் ஃப்ரம் த டெரரிஸ்ட் கேலரி. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அது செஞ்சதில்லை. அது என்னைக்கு எங்க செய்ய போறாங்க நம்ம பார்த்து கொண்டு போறோம். பட் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஜூன் மாசம் கடைசியில இப்ப மினிஸ்ட்ரி பாரம்பரிய அமைச்சகம் இருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், அதோடைய சீனியர் மேன் கஜேந்திர சிங் ஷெகாவத்தோட கொஞ்சம் ஒரு 2-3 நாட்கள் அவரோட ஸ்பெண்ட் பண்றது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நிச்சயமாக ஏன்னா அது யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் தான் பண்ணணும், சிலை வைக்க வேணும். ஆனா தீவிரவாதிகள் அணியிலிருந்து எடுங்கிறது என்னுடைய முதல் வேண்டுகோள். நம்பர் 1. நம்பர் 2, இன்டர்நேஷனல். நான் வந்து அவரை பத்தி படிச்சு பார்க்கும்போது பல சுதந்திர வீரர்கள் பத்தி நான் எழுதியிருக்கேன். நீங்க எல்லாரும் ஜூன் 15ஆம் தேதி மியூசிக் அகாடமியில பாபு சிதம்பரம் பிள்ளை பத்தி நான் எழுதியிருக்கேன். அவர் கூட ரொம்ப பண்ணாரு. எனக்கு என்ன அழகுன்னு இவரும் இருக்காரு, இந்த பின்னாடி பாபு சிதம்பரம் பிள்ளையும் இருக்காரு. பிள்ளை செக்கெடுத்த செம்மன். எனக்கு என்ன சொல்றேன்னா, ஒரு சர்வதேச அளவுல ஒரு இன்டர்நேஷனல் ஃப்ரீடம் ஃபைட்டர்னா ரெண்டே பேர் தான். நம்பர் 1 அது வந்து செம்பராமன் பிள்ளை, 2வது தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் ஃப்ரீடம் ஃபைட்டர் ஃபார் இந்தியா ஒன்லி ஒன் மேன். ஏன் ஈராக்னா இப்ப கூட எங்க மேப்ல ஈராக் காட்டுனா வரைபடத்தை யாரும் சொல்ல முடியாது. இவரு வந்து ஈராக், அதாவது மெசபடோமியால போய் அங்க வந்து இந்தியர்கள் வந்து ஆங்கிலேயர்களோட சேர்ந்து ஜெர்மானியர்களை எதிர்த்து தேவர் ஃபைட்டிங். இவர் பிளேன்ல போய் டிராப் பண்ற, நீங்க அது மாதிரி சண்டை போடாதீங்க, நமக்கு பிளையர்ஸ் பிளிப் நோட்டீஸ் மாதிரி போட்டு நீங்க வந்து ஆங்கிலேயர்களோட சேர்ந்து ஜெர்மனியை எதிர்த்து சண்டை போடாதீங்கன்னு ஈராக்ல இவர் போய் பிளையர் போடுறாரு. அதே மாதிரி சொல்லிட்டு போல ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு முதல் முறை நாங்களே எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவோம், நீங்க எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னது 5-6 பேர். அமானுல்லா ஷா, ஜெகம்பராமன் பிள்ளை ஐயா போன்ற ஆட்கள். அதுல வந்து இவரே எனக்கு பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் வேண்டாம், அவருக்கு அப்ப வயசு வந்து மகேந்திர பிரதாப் எம்பி சிங் பிரசிடென்டா இருந்தார். இவர் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் புற உறவு அமைச்சகம் இப்ப வந்து ஜெய்சங்கர் ஐயா இருக்கிறது வந்து அவருக்கு கொடுத்தாங்க. ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் வாஸ் ஃபார்ம். ஒரு கவர்மெண்டே போய் ஃபார்ம் பண்றது, எங்க இருந்து ஃபார்ம் பண்ணாங்க? இந்தியன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது காபூல்ல. ஏன்னா அப்போ வந்து காபூல் வந்து நமக்கு வந்து சாதகமா இருந்தாங்க. இப்ப கூட ஆபரேஷன் சிந்தூர் அப்ப கூட நமக்கு சாதகமா இருந்து பாகிஸ்தானை எதிர்க்கிறது கூட கபூல்ல இருந்து ஒரு பகுதி பலூச்சிஸ்தான். ஒரு அழகான விஷயம் சொல்றேன், அப்ப கூட பலூச்சிஸ்தான் கபூல் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இப்ப கூட சப்போர்ட் பண்றாங்க. ஏனென்றால் அங்க 20 லட்சம் பேரு பேசுற மொழி பிராஹூவி என்கிற தமிழ் மொழி மாதிரி இருக்கும். வாங்க இது உங்க ஊரு அப்படி சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி தமிழ். கூகுள் பண்ணி பாருங்க, பிராஹூவி, BRAHUI, பிராஹூவி வந்து எக்ஸாக்ட்லி தமிழ். சோ அப்பேற்பட்டவர். கடைசி விஷயம் ஐ வாண்ட் டு சே, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட ஸ்பீச்சஸ், கிரேட்டஸ்ட் ஸ்பீச் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்றாரு. கூன் தோ ஆசாதி லோ, ஜெய் ஹிந்த் முடிச்சாரு. அதாவது கூன் தோன்னு உன் ரத்தத்தை கொடு, ஆசாதி லோ, நீ வந்து சுதந்திரத்தை வாங்கிட்டு போ, ஜெய் ஹிந்த் சொல்லி முடிச்சாரு. சிங்கப்பூர்ல இந்தியன் நேஷனல் அகாடமி பத்தி பேசும்போது இந்தியன்